Hi guys, I am Bharat from Bad Boys. தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அவரோட தொகுதியில் பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா ஆஃபிஷியலாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டார். நேற்று பார்த்தீங்கன்னா அவரோட தொகுதியில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் போயிருக்காரு. அங்கே போனது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸை திறந்து ஆஃபீஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விசில் கோலம் நேற்றே சொல்லியிருந்தார், விசில் கோலம் எல்லாம் போடுங்கன்னு. அதே மாதிரி விசில் கோலம் பார்த்தீங்கன்னா அவரே போட்டு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு வீட்டாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்ப்போம். இன்னும் சில விஷயத்துக்கு பார்ப்போம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டிவிக்கு மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்கள் போயிடலாம். நேற்று தளபதி விஜய் வந்து பெரம்பூர் போயிருக்காரு சொன்னல, அந்த பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடாக போயிட்டு வாக்கு சேகரித்து அங்கே இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்திருக்காரு. எந்த ஒரு ப்ரீ இன்ஃபர்மேஷன்லாம் போயிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பார்த்தேன். இப்போ ஜூனியர் விகடன் சர்வே, அவங்க சர்வேல பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் டிவிகே கட்சிக்கு பார்த்தீங்கன்னா 3% தான் போட்டிருக்காங்க. 3% தான் பார்த்தீங்கன்னா டிவிக்கு வருமா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்காங்க. மெகா சர்வேன்னு போட்டிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இது பார்த்தேன், ஒரு பிரச்சாரம் வந்து கவுண்ட் போயிருப்பாங்க ஒரு கட்சியோட லீடர்ஸ். அது பார்த்தீங்கன்னா கவுண்ட் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா என்டிகே கட்சி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா 174 மேலே பார்த்தீங்கன்னா போனதா அதில் போட்டிருந்தது. எல்லா தொகுதியும் போட்டிருக்காங்க. அது கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டிருந்தாங்க. 234 போனாவே ஒன்றும் பண்ண முடியாது, 174 போயிருக்காங்கன்னு போட்டாங்க. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கே அவங்க பார்த்தீங்கன்னா 121 மேலே போயிருக்காங்க. அப்புறம் கரண்ட் ரூலிங் பார்ட்டி டிஎம்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 89 சம்திங் ஏதோ நினைக்கிறேன். அப்புறம் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14+ பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பர்மிஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கொடுத்தாங்க, மேலே பர்மிஷன் கொடுக்கல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தருமபுரி இதெல்லாம் போகிறதா இருந்தது. அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல பர்மிஷன் கேன்சல் ஆகிக்கிறதா பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஹேஷ்டாக்ஸ் இதெல்லாம் பார்க்க முடியுது. மீடியா இன்ஃப்ளூன்ஸும் போட்டு ட்வீட்ஸ் மூலமாக பார்க்க முடியுது. ஸோ தளபதி விஜய் அடுத்து எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இங்கே போகிற வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் திருச்சி போக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மறுபடியும் பெரம்பூர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 5 days தான் இருக்குது. எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஸோ மெயினான அவரோட தொகுதியில் போயிட்டு வாக்கு சேகரிக்கிறதுக்காக திருச்சி அண்ட் பெரம்பூர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. திருச்சி மேபி நாளைக்கு கூட போகிற சான்ஸ் இருக்குது. பர்மிஷன் கிடைக்கிறத பொறுத்து தான் அதுவுமே. ஸோ இப்போ கூட தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா கண்டனம் போட்டிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ரூலிங் பார்ட்டி வந்து சில அராஜகம் பண்ணுறதுனால அதுக்கு எதிர்த்து விதமாக கண்டனம் போட்டிருக்காங்க. அவங்க வந்து செக்யூரிட்டி பர்பஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை, பர்மிஷன் கொடுக்கறது இல்லை, பர்மிஷனை டிலே பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சில இதெல்லாம் அவங்க இருக்கிற தொகுதி லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தொகுதியில் நிற்பாங்களா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க, கம்ஃபர்டபுளாக அவங்கள வந்து பிரச்சாரம் பண்ண பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து ஒரு அறிக்கையாக விட்டுருக்காரு. இப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தாலும் அவரோட அஃபிஷியல் டிவிகே விஜய் அந்த ட்விட்டர் ஹேண்டலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா சில நியூஸ்லாம் பார்த்தேன். சில நியூஸில் வந்து எலெக்ஷன் கமிஷனில் ரைட் விடுவாங்கல்ல, அந்த ரைட் விட்டதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மணிக்காக மேபி ரைட் விட்டுருக்கலாம். அதில் வந்து அந்த எலெக்ஷன் அந்த மிஷின் இருக்கும்ல, அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நிறைய கொத்தா எடுத்திருக்காங்க. இந்த மிஷின் இதுவும் நியூஸில் வந்து அந்த நியூஸில் வராது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல கிடையாது. அது கொத்தா பார்த்து மிஷின் எடுத்துருக்காங்க. அவங்க எதுக்கு அந்த மிஷின் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நியூஸ் பார்த்தேன், அந்த செம காமெடியாக இருந்தது. எதாவது திருச்சி தொகுதியோ பெரம்பூர் தொகுதியோ தெரியல, தளபதி விஜய் வந்து 16வது இடம் சொன்னாங்க. அந்த லிஸ்ட்டில் 16 இடம் இருக்கும். அந்த 16வது இடத்துல பார்த்தீங்கன்னா நோட்டான்னு சொல்லி விளம்பரம் பண்ணதாகவும் பார்த்தீங்கன்னா டிவிகே சார்பாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறத பார்த்து தளபதி விஜய் வந்து அவரோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டலில் வந்து இதை பற்றி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாத்துலையும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தளபதி விஜய் மட்டும் ஒரு 2-3 இடத்துல போகிற சான்ஸ் இருக்குது. எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 5 days தான், கிட்டத்தட்ட 5 days 6th day எலெக்ஷன் வரப்போகுது, April 23. அது டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7லேருந்து ஈவினிங் 6 வரையும் டைமிங் விட்டுருப்பாங்க. அதுக்கான ஓட்டர் ஸ்லிப் எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். அது ஐபட்டன் தரேன், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லை பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீட்டுக்கே ஒரு வீட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே பண்ணுற மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது மூலமாக பண்ணிட்டு உங்களோட அந்த தொகுதிக்கு போயிட்டு அங்கே எங்கே ஓட்டு போடணுமோ அங்கே போய்ட்டு உங்களோட ஓட்டை பார்த்தீங்கன்னா மறக்காமல் செலுத்திடுங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான கட்சி, உங்களுக்கு எந்த கட்சிக்கு நீங்கள் போட்டு ஆட்சி நல்லாமே நினைக்கிறீங்களோ அந்த கட்சி போயிட்டு நீங்கள் செலுத்திடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ ரீசெண்டாக நடந்த டிவிக்கு அப்டேட்ஸ். அடுத்த பிரச்சாரம் என்ன போகிறான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ பண்ணுவோம். ஸோ நீங்கள் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அதேமாதிரி பேட் வாய்ஸ் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.